வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நமக்கு பொதுவா ரொம்ப முக்கியமான வாயு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆக்சிஜன். சரிங்களா? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கு நம்ம உடம்புடைய ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் மிக முக்கியமான ஒரு வாயு. ஆனா நம்மளுடைய உடம்புல நோய் வர்றதுக்கான காரணமும் ஆக்சிஜனால தான். ஆக்சிஜனால தானா அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாததுனால நம்ம உடம்புல சில இடங்கள்ல ஆக்சிஜனோட குறைபாடு ஏற்படும் போது ஹைபாக்சியாங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. அந்த ஹைபாக்சியாங்கிற சிச்சுவேஷன் உருவாகும் போது நம்மளுடைய பாடியில என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு நம்மளுடைய பாடியில் இருக்கு. அதாவது நம்மளுடைய பாடியே நம்மளுடைய பாடி செல்களை தாக்குகிறது. ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஆனா கூட அதுல இருந்து வெளியே மீண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் அங்க உருவாகுது. இப்ப புற்றுநோய் எடுத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு ஒரு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் குறைபாடு. நம்ம பாடியில இருக்கிற ஆக்சிஜன் குறைபாடுனால ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டேட்டஸ்ங்கிறது நம்ம பாடியில ரொம்பவே கம்மியாகுது. இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? நிறைய வழிகள் இருக்கு நம்மளுடைய பாடியில அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை டேக்கிள் பண்றது. இதோட மூல காரணம் ஏன்னா கேன்சர் சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேன்சர்ங்கிறது ஒரு நோய் கிடையாது, ஒரு நோயோட அறிகுறி. இப்போ ஒரு செல்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களோட பாடியில அதிகமா வேகமா வளருது, செல்ஸ் நார்மலா செத்து மடிகிற செல்கள் செத்து மடியில அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஏன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் பேசிக்கலி வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்கள் சாகிறதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாடிக்குள்ள கிடையாது. அப்போ அதற்கு மிக முக்கியமான ஒரு செல் இறக்கணும் அப்படின்னா அந்த செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து ப்ராப்பரா இருக்கணும். அப்போ பாடியோட சிக்னலிங் ப்ராப்பரா இருக்கும், செல்கள்ல இறப்பு வரும். ஊட்டச்சத்து கரெக்டா இருந்தாலும் எல்லா விதமான ஃபுட் நம்ம பாடிக்கு தேவையான ஃபுட்டுங்கிறது நம்மளுக்கு இப்போ இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், இல்லை ஃப்ரூட் சாப்பிட்றோம், இதெல்லாம் உள்ள போய் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸா மாறுறது. அந்த நியூட்ரியன்ஸ் கடைசியா போய் ஆக்சிஜன் மாலிகுலா நம்ம பாடிக்கு சப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் போறதுக்கு முக்கியமான வழிகள் பார்த்தீங்கன்னா சுவாசம் எடுக்கும்போது நம்ம பாடிக்குள்ள ஆக்சிஜன் போகுது, இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நம்மளுக்கு பாடியில இருந்து ஆக்சிஜன் போகுது, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆக்சிஜனேஷன் தெரப்பி பண்ணா நம்மளுக்கு பாடியில ஆக்சிஜன் போகும். இப்போ கேன்சர் மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நம்மளுக்கு சுவாச இருந்து மட்டும் எடுக்கிற ஆக்சிஜனோ இல்ல ஃபுட்ல இருந்து எடுக்கிற ஆக்சிஜனோ மட்டும் போதுமானதாக இல்லை. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு ஆக்சிஜனேஷன் தெரப்பின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தெரப்பி. ஹைட்ரஜன் வாயு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சிஜன் தெரப்பியா இருக்குது. ஏன் இது ஒரு முக்கியமான ஆக்சிஜன் தெரப்பின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா வாயுலையும் மிகவும் கனம் குறைந்த வாயுன்னு பாத்தீங்கன்னா அது ஹைட்ரஜன். இப்போ மாலிகுலர் ஹைட்ரஜன் தெரப்பின்னு நம்மளுக்கு இப்போ மிக பாப்புலரான இந்த ஒரு பர்டிகுலர் தெரப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டிவ் தெரப்பி ஃபார் கேன்சர். ஏன்னா இது இதோட வெயிட் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால நம்மளுடைய செல்களுக்கு இடையில ஈஸியா இது செல்ல முடிகிறது. அப்போ அந்த ஆக்சிஜனேஷனை ரீப்ளனிஷ் பண்ண முடியுது நம்ம பாடிக்குள்ள. ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. அப்போ கேன்சர் உருவாகிறதுக்கான மூல காரணத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ எங்களோட கிளினிக்ல மாலிகுலர் ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட் வேஸ்ல கொடுத்துருக்கோம். அதாவது ஆக்சிஜனை சுவாசிக்கிறது மூலமா இல்ல ஆக்சிஜனை இன்ட்ராவீனஸ் தெரப்பி மூலமா நம்ம கொடுக்கலாம். ஹைட்ரஜன் வாட்டர் ட்ரிங்கிங், நம்மளுடைய வாட்டருக்குள்ள நார்மலா குடிக்கிற தண்ணியிலே ஹைட்ரஜன் இன்ஃபியூஸ் பண்ணி அது குடிக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய உடம்புல அந்த ஹைட்ரஜன் சென்று அந்த ஆக்சிஜனேஷனுங்கிற அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ஏற்பட்டு நம்மளுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண முடியுது. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாத பேஷண்ட்ஸ், இப்போ பிரெயின் கேன்சர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், லங் கேன்சர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஆக்சிஜன் தெரப்பி ரொம்பவே அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுடைய கண்ணுக்குள்ள கேன்சர் டெபாசிட் ஆகுது, நம்மளோட ரெட்டினா டிட்டாச் ஆகுது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கன்வென்ஷனலி அந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வாய்ப்புமே இல்லாம இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட இந்த ஹைட்ரஜன் மாலிகுலர் ஹைட்ரஜன் தெரப்பி மூலமா நம்மளுக்கு மிக சிறப்பாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே தனியா எப்பவுமே ஒரு நோயை குணப்படுத்த முடியாது. மற்ற ஒருங்கிணைந்த மருத்துவ முறைகள் கூட நம்ம ஆக்சிஜனையும் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வர முடியும். இப்போ பரவலா எல்லா விதமான கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இப்போ டயபெட்டிஸா இருக்கட்டும், ஸ்கின் நோயா இருக்கட்டும், இந்த கண்டிஷன்ஸ்லயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் தெரப்பி ரொம்ப உபயோகமான ஒரு தெரப்பியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.